பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினார். இது வரைவின் மகளிர், விலை மகளிரை பத்தி வள்ளுவர் சொல்றார். காலங்காலமா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் அது ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு துறையாக அதுவும் இருக்கிறது. அப்போ இந்த பொருளுக்காக நம்மிடையே வரக்கூடியவர்கள் பொருட்பொருளார் புன்னலம் தோயார் என்று எழுதுகிறார். அவர்களுடைய நலத்தை நல்ல நலம் என்று சொல்ல, நன்சை புன்சை என்று நிலத்தை சொல்வது போல புன்னலம் என்று எழுதுகிறார். இவர்களுடைய நலம், இவர்கள் நமக்கு தரக்கூடிய இன்பங்கள் என்பது இன்பம் அல்ல, அது துன்பத்தை சார்ந்ததுதான். அது நமக்கு தீரா துன்பத்தை இப்போ இல்லைன்னா எதிர்காலத்தில் தந்துடும். அருட்பொருள் ஆயும் அறிவினார் என்று எழுதுகிறார். யார் இவங்க கிட்ட போக மாட்டாங்க? அருள் நஞ்சம் நிரம்பியவர்கள், நல்லது கெட்டது அறிந்தவர்கள், அறம் மிக்கவர்கள், இந்த பொருளை நாடக்கூடிய, பொருளால் புன்னலம் தரக்கூடியவர்களை நாடி செல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் நாடாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அற்ப சுகம் தேவை, இவர்களுக்கு அகலாத ஆனந்த சுகம் தேவை. இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்க இங்கேயா அங்கேயா, அருட்பொருளா பொருட்பொருளா, நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. வள்ளுவம் தரும் நெறிப்பார்.